ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து டிமென்டி காலனி மூவி ரிவ்யூ பார்க்கலாம். டிமென்டி காலனி வந்து நான் சென்னையில ஏதோ ஒரு பகுதியில் இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன். ஸோ அந்த மூவி இது வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன், அதே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சுன்னு சொல்லலாம். அதை விட ரெண்டாவது எக்ஸ்பெக்டேஷன் வந்து டைரக்டர் ராஜேந்திர வந்து ஏஆர் முருகதாஸோட அசிஸ்டண்டா இருந்திருக்காரு. அது துப்பாக்கியில வேலை செஞ்சுக்கிறாரு. அதனால இந்த மூவி ஒரு குவாலிட்டிக்குன்னு சொல்லி ஒரு எல்லாருக்கும் ஒரு சின்ன எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி இந்த மூவியை பார்க்க போனீங்கன்னா, ஸோ யூஸ்வலா வர ஹாரர் மூவிஸை நம்ம தமிழ்ல பார்க்க போனீங்கன்னா ஒரு பாலடைந்த பங்களா இருக்கும். அந்த பங்களால ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் போனோடனே யாருக்குன்னா ஒருத்தருக்கு அதுல பேய் பிடிக்கும். ஸோ பேய் பிடிச்சிட்டு மற்றவங்களெல்லாம் கொல்லும். ஸோ அது யாரா கொல்றதுன்னு அந்த பேய் பார்த்தா அந்த பேய்க்கு ஒரு பிளாஷ்பேக் இருக்கும். இந்த கதையை பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அப்படிதான் வந்தது. இவங்க என்னன்னா அதே மாதிரி கதையை ஆனா ஸ்டார்ட் பண்ணிட்டு இவங்க டிராவல் பண்ணிக்கிறது வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஸ்டோரியில டிராவல் பண்ணிக்கிறாங்க. இந்த டிமென்டி காலனிக்கு போயிட்டு அப்புறமா வந்து பார்த்தா ஒரு அபார்ட்மெண்ட்ல வந்து ஒரு சின்ன ஸ்பேஸ் தான் இருக்கும். அந்த ஸ்பேஸுக்குள்ள அந்த ஹோல் மூவி டிராவல் ஆகும். ஒரு செகண்ட் ஹாஃப்ல பார்க்க போனீங்கன்னா அந்த ரூமுக்குள்ளே டிராவல் ஆயிட்டு இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்தாலும் வெளியே போற மாதிரி அண்ட் அந்த பிளாஷ்பேக் வருது. இதெல்லாம் கொஞ்சம் அங்கங்க போயிட்டு வந்தாலும் செகண்ட் ஹாஃப் வந்து ஒரே இடத்துல பண்ணிக்கிறது வந்து அந்த சினிமாட்டோகிராஃபி பாராட்டணும். ஏன்னா ஒரே ரூம்ல எத்தனை ஆங்கிள் தான் அவங்க காட்டாங்க, இருந்தாலும் நம்மளுக்கு அந்த ஆங்கிள் எல்லாம் நம்மளுக்கு ரொம்ப தெளிவா காட்டிக்கிறாரு. அப்புறமா வந்து இந்த மூவில அருள்நிதி அருமாவும் கூட நடிச்சுக்கிற எல்லாரும் நல்லாவே பண்ணிக்கிறாங்க. அப்புறமா அந்த மியூசிக் டைரக்டர் வந்து இதுதான் புது படம், இது ஃபர்ஸ்ட் படம் நினைக்கிறேன். ஓரளவு ஆவரேஜா ஒரு மியூசிக் பண்ணிக்கிறாரு. பிஜிஎம்லாம் பாட்டெல்லாம் பெரிய ஸ்கோப் இல்லை. ஏன்னா ஒரு பாட்டு தான் இந்த படத்துல இருக்குது. காமெடி அவ்வளோ ஒன்றும் பெரிய காமெடி எல்லாம் இல்லை. சின்னதா அங்கங்க எதனா ஒரு சில காமெடி தான் இருக்கு. அதுக்கப்புறம் பார்க்க போனீங்கன்னா இந்த படத்துல என்ன கொஞ்சம் நெகட்டிவா இருந்துச்சுன்னா இந்த முடிச்சுகளை அழுக்கலன்னு தான் சொல்லலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ஒரு கொஸ்டின் பண்ணிக்குவாரு. அந்த ஜோசப் ஜோசப் கேட்க போவாங்க. அந்த ஜோசப் செத்துருவாரு. அதான ஒண்ணு இந்த பிளாஷ்பேக்ல வந்து அந்த ராஜாவோட மனைவி வந்து கற்பழிச்சாரு. அது யாரு கற்பழிச்சாங்க? சோ இந்த மாதிரிலாம் ஒரு கொஸ்டின் இது பண்ணி அப்புறமா ஒரு இன்டர்வெல் பிளாக் விட்டுக்குவாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த இதெல்லாம் நம்ம இன்னான்னு இன்டர் பிளாக் அப்புறம் அந்த முடிச்சுகளை டைரக்டர் அவுத்துக்குவான்னு நினைச்சா அந்த சீனே இல்லாத இந்த ஸ்டோரியில பிரசன்ட் ஸ்டோரியில அவர் டிராவல் பண்ணி போயிட்டாரு. அது ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்டா இருந்துச்சு. அதை விட்டுட்டு இந்த மூவி வந்து என்னதான் நம்ம பழைய ஸ்டோரியில இருந்து ஆரம்பிச்சாலும் போக இந்த மூவி வந்து நல்லா உட்கார்ந்து பாக்குற மாதிரி தான் இருக்குது. அது இல்லாத இந்த குட் த்ரில்லர் ஹாரர் மூவி அப்படின்னு பார்த்தா இந்த மூவி போய் கண்டிப்பா பார்க்கலாம். அது இல்லாத நீங்க அரண்மனை, காஞ்சனா 2 லவ்வர்ஸா இருந்தா காமெடி ஆக்ஷன் சாங்ஸ் எல்லாம் வேணும்னா இந்த மூவி உங்களுக்கு கொஞ்சம் சின்னதா டிசப்பாயின்ட் இருக்கலாம். அதோட அது இல்லாத ஒரு டிஃப்ரெண்ட் ஹாரர் த்ரில்லர் மூவி பார்க்கணும்னு சொன்னா இந்த படம் போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வர்த் வாட்சா இருக்கும். கண்டிப்பா உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் இருக்கும் இந்த மூவி. அப்புறமா வந்து இந்த மூவி வந்து எப்படி இப்போ கொஞ்சம் இதாகுதுன்னா, இப்ப பேஸ்புக் ட்விட்டர்ல பாத்தீங்கன்னா மவுத் டாக்னு சொல்லுவாங்க. இப்போ ப்ரொமோஷன் தான் ஜாஸ்தி பண்ணாலும் ஜனங்க ஒருத்தன் பார்த்துட்டு இன்னொருத்தருக்கு வந்து இந்த படம் நல்லா இருக்கு போய் பார்க்கலாம். இந்த மாதிரி பாசிட்டிவ் டாக்ஸ் தான் கிடைக்குது. ஈவன் தட் சோசியல் மீடியால வந்து நிறைய பார்த்து கிரிட்டிக்ஸ் ரிவ்யூ பண்ணுவாங்க, அது குறை இது குறைன்னு. இருந்தாலும் சாதாரண ஆடியன்ஸ் போய் பாக்குறாங்கன்னா இந்த படம் பார்க்கலாம், ஒரு வாட்டி கண்டிப்பா பார்த்தா சாட்டிஸ்பேக்ஷனா இருக்கும்னு தான் சொல்றாங்க. அப்புறமா இந்த மூவிக்கு வந்து நான் 3 தரேன் அவுட் ஆஃப் 5க்கு. அண்ட் இந்த மூவி ரிவ்யூ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.